உள்ள கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். கமிஷனர் அவங்க டீம் வந்து இந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்து வந்து ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். நான் கண்டிப்பாக ப்ரெஸ் மீடியாவை அட்ரஸ் பண்ணேன். பட் கொஞ்சம் டைம் கொடுங்க. என்ன கம்ப்ளைண்ட்னா, என்னோடய ஹஸ்பண்ட் மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து காண்டாக்டில் இல்லை. இந்த குழந்தையும் எனக்கும் ஆன ஒரு இதுக்காக நான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன். அதை தான் நான் கம்ப்ளைண்ட்டாக உள்ள வச்சிருக்கேன். நான் இப்போ வந்து ஒரே நிமிஷம் இருங்க, நான் வந்து அட்ரஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். நான் கண்டிப்பாக எல்லாரையுமே அட்ரஸ் பண்ணுவேன். இப்போ என்னன்னா, அவர் என்னை ஏமாத்திருக்காரு. இந்த குழந்தைக்கான ஒரு பதில் வேணும். அவர் தான் இந்த குழந்தையோட அப்பா. அதை வந்து அவர் வந்து எனக்கு ஒரு பதில் சொல்லணும். ஆமா ஆமா, ஆல்ரெடி பண்ணியாச்சு. இட்ஸ் பீன் இயர்ஸ். நாங்கள் 2 பேரும் கல்யாணம் ஆகி இயர்ஸ் ஆகுது. ஸோ அப்பார்ட்மெண்ட்ல ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்கோம். அது எல்லாருக்குமே தெரியும். முதல் திருமணம் நடந்தது எனக்கு தெரியாதுங்க. அதெல்லாம் நான் வந்து அட்ரஸ் பண்றேன். ஜுடிஷியல் செப்பரேஷன்ல இருக்காருன்னு சொன்னாருங்க. ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட ஜுடிஷியல் செப்பரேஷன்ல இருக்கிறேன்னு சொன்னாரு. சோ அவரை நம்பிதான் நான் வந்து இந்த கல்யாணத்தை பண்ணினேன். ஆமா, கல்யாணத்தை பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஒரு 1.5 months there is no communication, no contact. சோ அதுக்காக தான் நான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன். சார் கிட்ட உள்ள கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். சார் will take care. திருமணம் பண்ணீங்களா மேடம்? நீங்க பதிவு திருமணம் பண்ணிருக்கீங்களா? கோயில்ல பண்ணிருக்கோம். கோயில்ல பண்ணிருக்கீங்க. இல்ல அவர் உங்களை தாக்குனதா சொல்லி புகார் ஏதாவது சொல்லிருக்கீங்களா? அவர் உங்களை தாக்குனாரா? ஆமா ஆமா. எதுக்காக தாக்குனாரு உங்களை? இதுங்க நான் அப்புறமா நான் அட்ரஸ் பண்றேன். ரெண்டு தடவை தாக்குனதா சொல்றாங்க. திருமணம் ஆச்சு, எத்தனை ஆண்டுகள் ஆகுது? கம்ப்ளைண்ட்ல என்ன புகார் கொடுத்தீங்க? கம்ப்ளைண்ட்ல நான் கொடுத்தது வந்து அவர்கிட்ட எந்த கம்யூனிகேஷனும் இல்லை. இப்போ நான் வந்து 7 months பிரெக்னெண்டா இருக்கிறேன். அதாவது அப்ரப்டா கட் பண்ணிட்டு போயிட்டாரு. ஸோ எனக்கு அது இந்த குழந்தைக்கும் எனக்கும் ஒரு பதில் வேணும். அதுக்காக நான் வந்து கம்ப்ளைண்ட் உள்ள கொடுத்துருக்கேன். நான் ட்ரை பண்ணிட்டேங்க. நான் ஃபுல்லா வந்து அவரை வந்து ட்ரை பண்ண ரீச் பண்ணிட்டேன். எல்லா சோர்ஸ்லயும் ட்ரை பண்ணிட்டேன். அவரை வந்து என்கிட்ட பேச விடாம நிறைய சோர்ஸ் வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஆரம்ப கட்ட பிரச்சனை இருக்கும்ல, அந்த குழந்தை உங்களையும் உங்க குழந்தைய ஏமாத்திட்டு போனாங்க. அப்ப என்ன சொன்னாரு உங்ககிட்ட? சார், நான் கண்டிப்பா மீடியாவை அட்ரஸ் பண்ணுவேன். எனக்கு அங்க இருந்து ஒரு சொல்யூஷன் வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா முதல் மனைவி தடுக்கிறாங்களா உங்களை பேச விடாம தடுக்கிறது? முதல் மனைவியா? மேபி அவரோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், ஃபேமிலியா இருக்கலாம். கைது பண்ண சொல்லி நடவடிக்கை சொல்லிருக்கோமா, இல்ல வேற என்ன நடவடிக்கை சேர்த்து அது வந்து உள்ள பேசுவாங்க. நீங்க என்ன புகார்ல தெரிவிச்சிருக்கீங்க? நான் வந்து அவரோட வாழணும், இந்த குழந்தைக்கு அவர் அப்பா, அது மட்டும் தான் உள்ள போய் பேசியிருக்கேன். அதை யாராலையும் மாற்ற முடியாது. ஆமா ஆமா, கண்டிப்பா கைது நடவடிக்கை பண்ண சொல்றீங்க. அது அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. அபார்ட்மெண்ட்ல ஸ்டே பண்ணேன்னு சொன்னது சென்னையிலயா? சென்னை தாங்க. கல்யாணம் சென்னையில தான் நடந்துச்சு. ஸோ சென்னையில தான் செஞ்சது. திருவேதி அம்மன் கோயில், எம்ஆர்சி நகர். எவ்வளவு வருஷமா? 2 years. இந்த போட்டோ போட்டீங்களா மேடம்? அது அவர் தெரிஞ்சு போட்டீங்களா? அது திருமணம் நடந்து ரொம்ப நாள் கழிச்சு போட்டீங்களா புகைப்படம்? இல்ல, நான் போடாததுக்கு ரீசன் வந்து அவர் பிசினஸ்ல இருக்காரு, பிளஸ் வந்து ஃபேமிலி இருக்கு. அதாவது அவங்க அம்மா அப்பா வந்து என்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, வெளியே எதுவும் இது பண்ண வேண்டாம். ஸோ அதனால நாங்கள் பாட்டுக்கு ஒரு பீஸ்ஃபுல் லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ ஒரு சில உண்மைகள் தெரிய வரும்போது அது வந்து இதாகிறதுனால நான் வந்து இந்த நான் இப்போவும் வந்து இந்த குழந்தைக்காக தான் நான் ஃபைட் பண்றேன். வேற எதுக்காகவும் நான் ஃபைட் பண்ணல. இந்த குழந்தையோட அப்பா அவரு, என் கணவர் மாதம்பட்டி ரங்கராஜ். கடைசியா 1 week பிஃபோர் பாத்தேங்க. அவர் பேச ரெடி ஆகல. சோ அது ஒரு பிசிக்கல் அபியூஸ்ல முடிஞ்சது. 2 தடவை உங்களை அடிச்சுதான் சொல்லி சொல்றாங்க. நட்சத்திர விடுதியிலும் ஒரு தனியார் தொலைக்காட்சி சொல்றாங்க. என்ன நடந்து சொல்றாங்க? நான் பேச ட்ரை பண்ண போகும்போது அவர் என்ன அடிச்சிட்டாரு. ஆமா, எல்லாரும் முன்னாடி என்ன தாக்குனாரு. அவர் பேசுறதுக்கு ரெடியா இல்லையாங்க. அவர் கூட இருக்கிறவங்க யாரும் அவர்கிட்ட என்கிட்ட பேசக்கூடாதுன்னு ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொன்னாரு. கோரிக்கை அதுதான் நான் சொல்லிட்டேன். அவர் என்னோட கணவர், அதுல எந்தவித மாற்றமும் கிடையாது. இந்த குழந்தையோட அப்பா மாதம்பட்டி ரங்கராஜ். அந்த கோரிக்கையை தான் நான் வச்சிருக்கேன். அவரோட சேர்ந்து வாழணும், இந்த குழந்தைக்கு அவர் அப்பா. அதான் நான் வந்து கமிஷனர் சார் கிட்ட கோரிக்கை வச்சிருக்கேன். இன்னொரு தகவல் சொன்னாங்க மேடம், குழந்தை வேண்டாம் நீங்க மட்டும் வேணும் அப்படின்னு அவர் சொன்னதா சொல்லி ஒரு தகவல் கிடைச்சு. உண்மையா அந்த மாதிரி ஏதாவது உங்களை வற்புறுத்தினாரா? குழந்தைய கலைக்க சொன்னதா? கலைச்சிருக்காங்களா? ஆமா, அதெல்லாம் நடந்திருக்கு. நான் வந்து திரும்ப நான் பிரஸ் மீட்ல நான் பேசுறேன். ஓகே மேம், ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.